சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் வணக்கத்தை பார்க்க முடியும். அடியாருக்கும் முன்னேறும் வணக்கம். புதிய சிறப்பு உடனாக வந்திருக்கும் சிவத்திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை பிரிவு சார்பாக வருவதற்கு நான் இருக்கிறேன். ஐயா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்புக்குரிய சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனல் நிர்வாகி அவர்களே, அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் வணங்குகின்றேன். இன்று நவராத்திரி நாயகிகள் என்ற ஒரு நல்ல தலைப்பெடுத்து பேச வந்திருக்கிறேன். நவராத்திரி நாயகிகள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். 9 இரவுகள். அந்த 9 இரவுகள் வீட்டிலே கொலு வைத்து பூஜை செய்து 9வது நாள் பூஜை முடித்து 10வது நாள் விஜயதசமி அன்று தெய்வத்தை வணங்குவது நவராத்திரி திருநாள். சக்தியே சகலமும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்கும் சக்தி, எதிலும் சக்தி, எல்லா இடமும் சக்திமயம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே நவராத்திரி நாயகி யார்? அன்னை ஆதிபராசக்தி தான் முழு முதல் தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய அவதாரங்கள் தான் கலைமகள், அலைமகள், மலைமகள் என்கின்ற முப்பெரும் தேவிகள். இந்த முப்பெரும் தேவிகளின் திருவிழாத்தான் இந்த நவராத்திரி திருநாள். சக்தியை பாடும் பொழுது பாரதி பாடுவார், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி என்று பாடுவார். அந்த பாடலிலே தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் கலைவாய், கோடி நலம் தருவாய், குறைகளெல்லாம் தீர்ப்பாய், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி. இந்த பாடலிலே ஒரு வரி சொல்லுவார், ஆதார சக்தி ஆதார சக்தி என்று அருமறைகள் கூறும், யாதானும் வேண்டுமெனில் யாவும் அவள் தருவாள்,
நம்பினால் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். ஆதார சக்தி, ஆதிபராசக்தி, அவளை நம்பினால் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு என்று பாரதி பாடுவார். அப்படி மகாசக்திகளை வணங்குகின்ற மிக உன்னதமான திருநாள் தான் நவராத்திரி திருநாள். சக்தியை வேண்டும் பொழுது பாரதி மீண்டும் சொல்லுவார், நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட பொழுதியில் எரிவதுண்டோ என்று சொல்லுவார். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று சொல்லுவார். சக்தியை வணங்கினால் வல்லமை கிடைக்கும், சக்தியை வணங்கினால் சக்தி கிடைக்கும். நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ என்று வருந்துவார். இப்படி நிலச்சுமையாக நாம் வாழக்கூடாது என்ற ஒரு அற்புதமான கருத்தை அவர் தன்னுடைய பாடலில் சொல்லி இருப்பார். சக்தியிடம் என்ன கேட்க வேண்டும்? தோலை வலியுடையதாக்கி உடல் சோர்வும் பிணி பலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் சக்தி மாறா உடல் உறுதி வேண்டும். அறிவாளை கொண்டு பிளந்தாலும் மாறாத உடல் உறுதி வேண்டும் என்று பாரதியார் கேட்பார். அந்த சக்தியை வணங்கினால் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த சக்தியை எத்தனையோ அடியார்கள் பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக அபிராமிப்பட்டர், இவர் பார்க்கிற பெண்களை எல்லாம் சக்தியாகவே பார்ப்பார். அப்படி சக்தி மேல் ஒரு பக்தி. ஒருமுறை இவர் அமாவாசை தினத்தன்று திருக்கடையூர் அபிராமி கோவிலிலே அமர்ந்து தியானத்தில் இருக்கிறார். இவரை பிடிக்காத ஒரு சிலர் மன்னரிடம் இவர் ஒரு பித்தர் என்று சொல்லுகிறார். மன்னரும் வரும்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று வணங்குகிறார்கள். இவர் மட்டும் கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்ததால் மன்னர் வந்தது அவருக்கு தெரியவில்லை. உடனே மன்னருக்கு கோபம் வந்து விட்டது. அவரை எழுப்பிவிடச் சொல்கிறார். இந்த நாட்டின் அரசன் நான் வந்தது உங்களுக்கு தெரியவில்லையா? என்னை மதிக்காமல் அமர்ந்தே இருக்கிறீர்களே என்று அபிராமி பட்டரிடம் கேட்கிறார். நான் இந்த அம்பிகையை ஒளி ரூபத்தில் தரிசனம் செய்து கொண்டிருந்தேன். என் அகக்கண்கள் மூடி இருந்ததால் புறக்கண்களில் தாங்கள் படவில்லை என்று அவர் சொன்னார். அப்படியா? அம்பிகையை பார்த்தேன். ஆம், அம்பிகையை பார்த்தேன் என்று சொல்லுகிறார். சரி, அப்படி என்றால் இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அன்று அமாவாசை திதி. ஆனால் அபிராமி பட்டர் பூரண ஒளியாக அன்னையை தரிசனம் பார்த்து கொண்டிருந்ததால்
இன்று பௌர்ணமி திதி என்று சொல்லிவிடுகிறார். மன்னருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. நீங்கள் உங்களை பித்தர் என்று சொன்னார்கள், அது சரிதான் போல் இருக்கிறது. இது சரியான அமாவாசை, ஆனால் பௌர்ணமி என்று சொல்லுகிறீர்கள் என்றால் அம்பிகையின் பெயரை சொல்லி ஏமாற்றுகின்ற ஒரு பித்தர் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் என்னுள் இருந்து சொன்னவள் சக்தி, அவர் தவறாக சொல்லி இருக்க மாட்டாள். ஆகவே இன்று பௌர்ணமி திதிதான் என்று அபிராமி பட்டர் சொல்லுகிறார். அப்படியா? அப்படி என்றால் வானிலே இன்று நிலவு வருமா என்று கேட்கிறார். கண்டிப்பாக வரும் என்று அவர் சொல்லுகிறார். சரி, இன்று வானிலே நிலவு வந்தால் நீங்கள் தப்பித்தீர்கள். ஒருவேளை நிலவு வரவில்லை என்று சொன்னால் உங்களை நெருப்பு மேலே நிற்க வைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். எல்லாம் சக்தியின் செயல், நான் அதற்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லி வெளியே கூட்டி வருகிறார்கள். வெளியே அமாவாசை திதி அல்லவா, இருளண்டி கிடக்கிறது. அப்பொழுது எல்லோரும் பரிகாசம் செய்கிறார்கள். அந்த அந்த நேரத்திலே வர சொல்லுங்கள், பூரண நிலவை உங்கள் சக்தியை வர சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அபிராமி பட்டர், அம்மா, இன்று பூரண நிலவு வானிலே தெரியவில்லை என்றால் இழப்பு எனக்கு இல்லை, உனக்குத்தான் அம்மா. உன்னை நம்பித்தானே இன்று பௌர்ணமி என்று சொன்னேன். இன்று வானில் முழு நிலவு வர வேண்டும். என் உயிர் போனால் பரவாயில்லை, ஆனால் உனக்கு ஒரு கேடு வரக்கூடாது என்று சொல்லி அம்பிகையை மனமுருகி பாடுகிறார். அதுதான் அபிராமி அந்தாதி என்று 100 பாடல்கள் பாடியிருக்கிறார். எல்லோரும் வானையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நிலவு வந்த மாதிரி தெரியவில்லை. மணியே, மணியின் ஒளியே, ஒளிரும் அணி புனைந்த அணியே, அணியும் அணிக்கலகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று பாடுகிறார். அவர் இதுபோன்று 100 பாடல்கள் பாடுகிறார். அந்த பாடலின் இறுதியிலே அன்னை ஆதிபராசக்தி வானிலே தோன்றி தன் காதிலே போட்டிருந்த அந்த அணியை கலட்டி வானிலே எரிகிறாள். அந்த அணி பௌர்ணமி நிலவாக மாறிவிடுகிறது. இப்பொழுது அமாவாசை திதி அன்று பௌர்ணமி நிலா வானிலே தெரிகிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தெய்வத்தை நம்பினால் திதியையும் மாற்றக்கூடிய சக்தி அந்த சக்தி நமக்கு தருவாள். உடனே மன்னர் அபிராமி பட்டரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு வேண்டுகின்ற வசதியை செய்து கொடுக்கிறார். அந்த 100 பாடல்கள் பாடுவதற்கு முன் அபிராமி பட்டரை ஒரு ஊஞ்சலில் நிற்க வைத்து கீழே நெருப்பு மூட்டி விடுகிறார்கள். அந்த 100வது பாடலில் முழு நிலவு வரவில்லை என்றால் அந்த ஊஞ்சலை நெருப்பில் இறக்க வேண்டும் என்பது மன்னனின் ராஜ கட்டளை. ஆனால்
தன்னையே நம்பி இருக்கின்ற தன் பக்தன் ஒரு ஆபத்தை சந்திக்க கூடாது என்பதற்காக அந்த அன்னை அப்படி ஒரு அந்த பௌர்ணமியை வர வைத்தார். முப்பெரும் சக்திகள் கலைமகள், மலைமகள், அலைமகள், இந்த முப்பெரும் சக்திகள் தான் நவராத்திரி நாயகிகள். இந்த மூவரும் 9 நாள் ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற வேலையை செய்கிறார்கள். ஆக்கல் துர்க்கை சகல நலன்களை திறந்து மகாலட்சுமியாக இருந்து நமக்கு ஆக வேண்டிய அனைத்து நல்லதையும் செய்து கொடுக்கிறார். சகல சம்பத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் அருள்கிறார். அழித்தல் துர்காதேவி தீய சக்திகளை அழிக்கிறாள். காத்தல் அன்னை சரஸ்வதியாக இருந்து கல்வி, தொழில் போன்ற நல்ல விஷயங்களை ஆரம்பித்துக் கொடுக்கிறார். 10வது நாள் விஜயதசமி அன்றுதான் அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசுர மர்த்தனியாக அந்த மகிஷாசுரனை வதம் செய்த நாள். அதைத்தான் நாம் விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம். அந்த விஜயதசமி என்று தீமைகள் அழிந்த, தீயவன் அழிந்த அந்த நல்ல நாளில் வித்யாரம்பம் என்று சொல்லுவார்கள். குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்போம், வித்தைகளை ஆரம்பிப்போம். அப்படி குழந்தைகளை விஜயதசமி என்று பள்ளியில் சேர்த்தால் அந்த கல்வி பெருகி வரும். வித்தையில் சேர்த்தால் வித்தை பெருகி வரும் என்று சொல்லுவார்கள். சரி, இந்து மதம் வெறும் வழிபாடுகளை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த வழிபாடு செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதையும் சொல்லுவார்கள், சொல்லி இருக்கிறார்கள். நாம் அந்த வழிபாடுகளின் பொருள் தெரியாமல் அந்த வழிபாடுகளை மட்டும் செய்கிறோம். நம்மில் ஒரு சிலர் அந்த வழிபாடுகளை கேலி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வழிபாட்டிற்கு பின்னும் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் வெறும் வழிபாடு மட்டும் செய்யும் பொழுது அது அர்த்தம் இல்லாதது போல் நமக்கு தெரிகிறது. கண்ணதாசன் சொன்னது போல் இது அர்த்தமுள்ள இந்து மதம். சரி, 9 ராத்திரிகள், நவராத்திரிகள். நவ என்றால் 9, நவரத்தினங்கள் என்றால் 9 ரத்தினங்கள். நவ நாயகிகள் என்று சொன்னால் ஆதிபராசக்தி அம்சமாக அவதாரம் எடுத்த 9 சக்திகள் என்று அர்த்தம். சரி, இந்த வழிபாடை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், நம்மை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் விலகிவிடும். தீய சக்திகள் விலகிவிட்டால் தூய சக்திகள் நிரம்பிவிடும். தூய சக்திகள் விலகிவிட்டால் நாம் நினைத்தது நடக்கும், தொழில்கள் சிறக்கும். வீட்டிலே கல்யாணமாகாத பெண்களுக்கு
கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும். தொழில் செய்கின்ற நண்பர்களுக்கு தொழில் விருத்தியாகும். இப்படி நல்லவையெல்லாம் கிடைக்கும். ஆகவேதான் 9 நாள், இந்த 9 நாள் வீட்டிலே பல பொம்மைகளை வைத்து நவராத்திரி கொலு என்று சொல்லுவார்கள். இந்த பொம்மைகள் தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள், விலங்குகள், இப்படி பலதரப்பட்ட பொம்மைகளாக இருக்கும். இறுதியிலே தெய்வங்களின் பொம்மைகள் இருக்கும். அதாவது இந்த மனிதனாகப்பட்டவன் புல் பூண்டு, புழு பூச்சி, விலங்குகள், மிருகங்கள் என பல அவதாரங்கள் எடுத்து, பல பிறவிகள் எடுத்து இறுதியில் மனிதனாக பிறக்கிறான். அந்த மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நவராத்திரி பூஜை. இந்த 9 நாள், குறிப்பாக இந்த நவராத்திரி திருநாள் பெண்களுக்கு ஆனது. அவர்கள் விரதம் இருந்து தன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை வழங்கி, மங்கள பொருட்கள் என்றால் என்ன? குங்குமம், பூ, மஞ்சள், தாலிச்சரடு, இவைகளை ஒரு வெற்றிலை பாக்கு வைத்து அந்த பெண்களுக்கு கொடுத்து, தானும் மங்களமாக இருக்க வேண்டும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களும் மங்களமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, வயதுக்கு மூத்த பெண்கள் இளைய பெண்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். வயது குறைந்த பெண்கள் அங்கு வந்திருக்கின்ற வயது முதிர்ந்த பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வார்கள். அப்படி செய்யும் பொழுது கொடுக்கின்ற பெண்ணும் ஒரு சக்தி போல் இருப்பாள், வாங்குகின்ற பெண்ணும் ஒரு சக்தி போல் இருப்பாள். ஆக அந்த வீட்டிலே, நவராத்திரி கொலு வைத்திருக்கின்ற அந்த வீட்டிலே அங்கு இருக்கின்ற அத்தனை உயிரினங்களும் சக்தி மயமாகவே காட்சியளிக்கும். குறிப்பாக பெண்கள் எல்லாம் சக்தியின் வடிவமாகவே தெரிவார்கள். அப்படி அந்த வீட்டிலே, அந்த பெண்கள் கொலு வைத்திருக்கும் வீட்டிலே 9 சக்திகளும் ஆவாகனம் என்று சொல்லுவார்கள். ஆவாகனம் என்று சொன்னால் அந்த சக்திகள் 9 பேரும் அங்கு வந்து அந்த கொலுவிலே அமர்ந்து விடுவார்கள். இந்த கொலுவுக்கு கீழே ஒரு நிறை செம்பில் தேங்காய் வைத்து, மாவிளை வைத்து, திருநீறு பூசி, திலகமிட்டு, ஒரு வஸ்திரம் கட்டி அதை ஒரு சக்தியாக பிரவாகம் செய்து வைத்திருப்பார்கள். அந்த சக்தி உருவத்திலே சக்தி வந்து விடுவாள். அதிலே வைத்திருக்கக்கூடிய தேங்காய் என்பது சக்தியின் முகம். அந்த தேங்காயின் குடுமி என்பது சக்தியின் தலைமுடி. அதிலே இருக்கக்கூடிய தேங்காயின் 3 கண்கள் திரிசக்தி என்று சொல்லக்கூடிய சக்திகளின் திருக்கண்கள். இதிலே அர்த்தநாரீஸ்வரர் என்று சிவனை சொல்லுவோம். 3 கண்கள் உடையவன் சிவன். தேங்காய் சிவனுடைய அம்சம் என்கின்ற பொழுது
அந்த மூன்று சக்திகளும் அந்த மூன்று சக்திகளின் ஆண் சக்திகளாகிய பிரம்மா, திருமால், சிவன் ஆகிய சக்திகளும் அந்த தேங்காயில் ஆவாகனம் ஆகியிருப்பார்கள். அடுத்து அந்த செம்பிலே கட்டி இருக்கிற நூல் நாம் உடலிலே ஓடுகின்ற நரம்புகள் போல் இறைவன் உடலில் ஓடக்கூடிய நரம்புகள் என்று உலகுக்கு தெரியப்படுத்துகிறோம். அந்த செம்பிலே இருக்கின்ற நீர் இறைவனின் இரத்தம். கீழே செம்பின் அடிப்பாகம் இறைவனுடைய திருப்பாதம், இறைவிகளுடைய திருப்பாதம். இப்படி சக்திகளை ஆவாகனம் செய்து குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த ஊரும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உலகமும் நன்றாக இருக்க வேண்டும், உலகத்திலே சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குரிய பெண்ணும் அந்த வீட்டுக்கு வந்த பெண்களும் அந்த சக்திகளை வணங்கி அதற்கு ஒரு பிரசாதம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதம் வைப்பார்கள். சுண்டல், பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இப்படி ஒவ்வொரு நாள் என்னென்ன வைக்க வேண்டும் என்று தெரிந்து அதை வைத்து அங்கு வந்த அனைவருடைய பசி ஆற்றுவார்கள். உலகத்திலே பெரிய பிணி பசிப்பிணி அல்லவா? அந்த பசிப்பிணி நீக்குவார்கள். பசிப்பிணி நீக்கி சுமங்கலி பெண்களுக்கு அந்த மங்கள பொருட்களை கொடுத்து வழி அனுப்பி வைப்பார்கள். இதுதான் நவராத்திரி பூஜை என்று சொல்லுவார். சரி, இந்து மதத்திலே ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு விளக்கம் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா? இதில் என்ன, இந்த வழிபாட்டில் நமக்கு இறைவன் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை. இந்த 9 ராத்திரிகள் என்பது, இந்த 9 சக்திகள் என்பது நம்மை பெற்ற தாய், நம்மை பெற்றெடுத்த தாய் தான் இந்த 9 சக்திகள். இந்த 9 ராத்திரிகள் என்பது அந்த தாய் 9 மாதங்கள் நம்மை சுமந்தார்கள் அல்லவா? அந்த 9 மாதங்களைத்தான் 9 ராத்திரிகளாக நாம் கொண்டாடுகின்றோம். 10வது நாள் விஜயதசமி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த 10வது மாதம் நாம் இந்த பூமியில் பிறந்த மாதம். ஆகவேதான் அந்த விஜயதசமி நாள் என்பது தாயை வணங்குகின்ற நாள். நீ தாயை வணங்க வேண்டும் என்பதை சூசகமாக சொன்னதுதான் நவராத்திரி திருநாள். பெரியவர்கள், அடியவர்கள், சான்றோர்கள், புலவர்கள் எல்லோரும் இதைத்தான் இப்படி ஒரு வழிபாடு செய்து என்பது தாயை வணங்க வேண்டும். தாய் நம்மோடு இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அந்த தாயை வணங்க வேண்டும். தாயை வணங்க வேண்டும் என்பதுதான் நவராத்திரி திருநாள். அந்த தாய் தான் நவராத்திரி நாயகி. ஆகவேதான் பெரியவர்கள் தாயை மட்டுமே வணங்கினார்கள். உதாரணத்திற்கு பட்டினத்தடிகள், இவர் சந்நியாசம் ஏற்றுக்கொள்கிறார். அவர் தாயார்
ஒருவேளை நான் இறந்து விட்டால் எனக்கு கடைசி பணி செய்வதற்கு கூட ஆள் இல்லையே என்று அழுகிறார். உடனே பட்டினத்தடிகள் சொல்லுகிறார், நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன் என்று தாய்க்கு வாக்கு கொடுக்கிறார். அதுபோல அந்த அம்மையார் மறைந்த பிறகு விறகு வைத்து அவர் அம்மையாரின் உடலை எரிக்காமல் பச்சை வாழமட்டையை வைத்து அந்த அன்னையாரின் உடலுக்கு தீயிடுகிறார். இருப்பது பொய் போவது மெய் என்றெண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே, பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான் என்று பட்டினத்தார் சொல்லுவார். இருக்கிறது பொய்யப்பா, போறதுதான் மெய். இந்த தொந்தி நமது என்னோடது என்னோடது என்று நீ இருப்பாய், ஆனால் கழுகுகளும் காக்கைகளும் அது என்னுடையது என்று இருக்கும். ஆகவே இது நிலையாமை. இருக்கும் காலத்தில் வாழும் காலத்தில் தர்மங்கள் செய், அன்னதானங்கள் செய், கல்வி தானங்கள் செய். உன்னால் முடிந்து செய்யக்கூடிய தர்மங்கள், ஒரு பசுவுக்கு கைப்பிடி புல்லு என்று சொல்லுவார்கள். கைப்பிடி பசும்பொல்லை கொடுத்தால் அந்த பசு வயிறார பசியாரும். இப்படி உன்னால் முடிந்த தான தர்மங்களை செய் என்று பட்டினத்தடிகள் சொல்லுவார்கள். திருவண்ணாமலையிலே ரமண மகரிஷியை பெற்றெடுத்த தாயார் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய மகனுடையே இருக்க வேண்டும், தன்னுடைய மகனின் மடியிலேயே உயிர் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுபோல் ரமண மகரிஷியின் தாயார் மகரிஷியின் அருகிலேயே இருந்தார். அம்மையாரின் இறுதி காலம் வந்தது. அம்மையாரை ரமண மகரிஷி தன் மடியிலேயே போட்டுக்கொண்டார். அம்மையாரின் ஹிருதய கமலத்திலே கை வைத்து அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்தார். இது 5 நிமிடம் 10 நிமிடம் அல்ல, அதிகாலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை தாயை தன் மடியிலேயே போட்டிருந்தார். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாம் வணங்கும் பெரியவர்கள் கூட தாயைத்தான் வணங்கி இருக்கிறார்கள். அப்படி நாம் நம் தாயை வணங்கினால் நிச்சயம் இந்த உலகத்திலே எந்தவித பிரதி உபகாரமும் இல்லாமல் நம்மை காப்பவள் தாய்தான். இறைவன் இருக்கும் இடத்தை கருவறை என்று சொல்லுவார்கள், நாம் இருந்த இடத்தையும் கருவறை என்று சொல்லுவார்கள். தாயின் கருவறையும் இறைவனின் கருவறையும் ஒன்று. இந்த தாய் வழிபாடு என்பது ஆதியிலிருந்தே நமது பெரியவர்கள் வணங்கி வந்த ஒன்று. ஆகவேதான் பெரும்பகுதி நமக்கு குலதெய்வங்கள் என்று இருப்பவர்கள் பெண் தெய்வங்களாக இருப்பார்கள். அந்த குலதெய்வங்கள் காளியம்மன், மாரியம்மன், வீரமாச்சி அம்மன், அங்காளம்மன், இப்படி பல பேர் பல பெயரில் அழைத்தாலும் தாய் ஒருவள் தான். இந்த நவராத்திரி நாயகி என்று பெயர் வைத்து என் தாயையும் நான் வணங்குகிறேன். இதிலே நாயகி என்று பெயர் வந்தது, என் தாய் பெயரும் நாயகி தான். ஆகவேதான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். தாயை வணங்குங்கள் என்று உங்களுக்கு சொல்வது போல் என் தாயையும் வணங்கி மாதா பிதா குரு தெய்வம்
ஆக நான்குமாக இருந்த எனது தந்தையார் அருளிசைமணி பழனி சிவ ஆறுமுகம் அவர்களையும் வணங்கி இந்த அற்புதமான மாலை நேரத்திலே இந்த நவராத்திரி நாயகி என்ற ஒரு நல்ல சொற்பொழிவை கேட்க வந்த ஆன்மீக பெருமக்கள் அனைவரையும் வணங்கி இன்று போல் என்றும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்து கேட்ட இருந்தும் வீட்டிலே இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் வணங்கி எல்லோரும் நலமடைய வேண்டும், எல்லோரும் வளமடைய வேண்டும், எல்லோருக்கும் எண்ணியாங்கு ஈடேற வேண்டும். அவைகளை இந்த நவசக்திகள் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா அற்புதமா பேசியிருந்தீங்க. நிறைய விஷயத்த ரொம்ப அற்புதமா இருந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய விஷயத்த எப்படி சொல்றது, நவராத்திரிய ஒரு தாய் ஒரு அம்மா கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு புது விஷயமா இருந்தது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நவராத்திரி நவ அவதாரம் 9 அவதாரம் இருக்காங்க, 10வது அவதாரம் காளி, அவர் போய் அசுரனை கொண்டாரு, அப்படி இப்படின்னு தான் வரும் கதைகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா நீங்க சொன்ன இந்த ஆண்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் எதிர்பார்க்கல. நிக்கிறது ஒருத்தர் இல்ல. இதுக்கெல்லாம் தாயை தினம் வணங்கி வந்தால் கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்றாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் இந்த கருத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நவராத்திரி நாயகிங்கிற தலைப்பே நான் வச்சேன். நன்றிங்க, நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி.